இந்த நிமிஷமே சாவ வந்தா கூட நான் சந்தோஷமா உயிரை விடுவேன். ஐயோ அண்ணி, என்ன நீ நல்ல நாள் அதுவுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அபசகுணமா? வருஷம் நீங்க தான் முதல் ஆளா முத்தானாக்கு வாழ்த்து சொல்வீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். கண்ணு தொடங்க, அழக்கூடாது. இன்னைக்கு உனக்கு சாவு வந்தா கூட சந்தோஷமா சாவியா? என் கையில சிக்கி சின்ன பின்னமாகி சாக தாண்டி போற பாத்துக்கிறேன். ஸ்வேதா, நாங்க போய் ரூம்ல போய் தூங்கட்டுமா? வெண்ணிலா உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால மாமாவை சொந்தமாக்கிக்கவே முடியாது. அவளுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். அப்போதான் முழுமையா முத்தரச மாமாவை நான் அடைய முடியும். சொல்லு ஸ்வேதா. மருது, நான் இப்ப உடனே தென்னரசு சந்திக்கணும். பெரியப்பாவை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வாங்க, போலாம் ப்ளீஸ். இல்ல ஸ்வேதா, இந்த நேரத்துல எப்படி? ப்ளீஸ் மருது, இல்லன்னு சொல்லாதீங்க. நான் சொன்னது மட்டும் செய்யுங்க. வாடி. வாடியா, நீ வாடி. அது வந்துட்டேன். என்ன பண்ண போறாளோ? பெரியப்பா என்ன? வராரு. என்ன ஸ்வேதா இது? இந்த நேரத்துல எதுக்காக தென்னரசை போய் பார்க்கணும்? கார்ல போறப்ப பேசிக்கலாம். வாங்க. என்னாச்சு ஸ்வேதா? இந்த நேரத்தில் கூப்பிட்டு அவசரமா வர சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். என்னைக்கு நாம ஏற்படுத்தின அவ்வளோ பிரச்சனைல இருந்தும் மாமா மீண்டு வந்தாரோ அப்போல இருந்து ஒரே பிரச்சனை தான். வழக்கமா நான் தான் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுவேன். ஆனா இந்த வெண்ணிலா எனக்கே மிகப்பெரிய பிரச்சனையா உருவாயிட்டா. என்னாச்சு? மாமாவுக்கு கேக் வெட்டி முதல் ஆளா இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவ ஒரு வீணா போனவன். யாரோ வச்சுட்டு போன ஒரு மாவிளக்க வச்சு பர்த்டே கொண்டாடி இருக்கா. அத கூட முத்தரச மாமா புகழ்ந்து தள்ளுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணிலா பக்கம் அப்படியே சாஞ்சிட்டு இருக்காரு. அது மாறணும். மாமா ஏன் பக்கம் சாயணும். அதுக்கு அந்த வெண்ணிலாவை சரிச்சாகணும். சரிச்சாதான் இது அத்தனையும் செய்ய முடியும்.
அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம நினைச்சது எதுவும் செய்ய முடியும்னு தோணல நர்ஸ். அப்ப மறுபடியும் அவன் கதையை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு சொல்றியா? அது கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா அந்த வெண்ணிலா சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு அவ மேல மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன ஸ்வேதா, அவளே வீட்டுல சமையல் வேலையும் எடுபடி வேலையும் பண்ணிட்டு தெரியுதா? அவளை போய் சாதாரண ஆள் இல்ல அதையும் இதையும் பண்றான்னு பெருசா சொல்லிட்டு இருக்க. என்ன ஸ்வேதா இதெல்லாம்? இல்ல நர்ஸ், நாம அப்படிதான் தப்பு கணக்கு போட்டுட்டோம். ஆனா ஊருக்கு வெளியில சந்தேகத்துக்கு இடமான முறையில இறந்து போனானே வாசு, அவன் கொலையில வெண்ணிலா சம்பந்தப்பட்டிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? மறுபடியும் திட்டம் போட்டு அவளை தூண்டி விடணும். அப்படி தூண்டி விட்டு அவளை கொலகாரியா மாத்தி அதை ஷூட் பண்ணி ஆதாரத்தை உருவாக்கணும். அந்த வீடியோவை ஆதாரமாக்கி அவ மீண்டு வராதபடி ஜெயிலுக்கு அனுப்பணும். இல்லனா நமக்கு வேற வழியே இல்லை. நம்ம கையால் அவளை கொல்றதை விட சட்டப்படி அவளை கொல்றதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணணும். ஏன்னா நாமளே கொல்லலான்னு நினைச்சு பண்ற எந்த முயற்சியும் நடக்க மாட்டேங்குது. அதனால இது கண்டிப்பா நடந்துடும்னு நினைக்கிறேன். என்ன ஸ்வேதா, என்ன இல்லாம நடந்திருக்கு? எதுவுமே நீ சொல்லவே இல்லையே. நானும் வெண்ணிலாவை பார்க்கும்போது சாதாரணமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ சொல்றத வச்சு பார்த்தா அப்ப கண்டிப்பா இதை பண்ணிடலாம். இதுல இருந்து அவ தப்பிக்க வழியே இல்லை. இங்க பாருங்க, அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறீங்க. இப்ப சூழ்நிலை சுத்தமா சரியில்லை. அத முதல்ல யோசிங்க. யோசிங்கன்னா என்ன என்ன அர்த்தம் வருது? எதுக்காக இப்படி பயந்து நடுங்குறீங்க? பயமா? எனக்கா? வார்த்தை ஓவரா இருக்கு ஸ்வேதா, தேவையில்லாம பேசாத. வெண்ணிலாவுக்கு எதிராக ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டா கூட அண்ணனுக்கு சந்தேகம் வந்துடும். தேவையில்லாம அவருக்கு கோபம் வரும், அப்புறம் மொத்த பேரும் மாட்டிப்போம். சரி, மாட்டிக்குவோம்னு பேசிக்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? நடக்காத விஷயத்தை நினைச்சு பயப்படுறதை விட இந்த பிரச்சனைல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தான் பார்க்கணும். பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதை பத்தி யோசிக்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணது நாம தான் தெரிஞ்சதுன்னா இந்த வீட்டுல கூட நாம இருக்க முடியாது. முதல்ல அதை யோசிச்சுக்கோ. இப்ப என்ன வருது? உங்களுக்கு தங்குறதும் திங்கறதும் பிரச்சனையா? இப்ப என்ன என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு உன் சுயநலம் தான் முக்கியமா? நீ தோக்கக்கூடாதுன்னு போட்டி போட்டுட்டு இருக்க. கடைசியில சொத்துல ஒரு நய பைசா கூட நமக்கு கிடைக்க விடாம பண்ண போறியா? உன்னோட நோக்கம் தான் என்ன? நீ இதுல ஜெயிக்கணுன்றதுக்காக நாங்க எல்லாரும் உனக்காக வேலை செய்ய போய் கடைசியில மாட்டிக்கிட்டா மொத்த பேரு தான் பலிகாடாகும். அதை யோசிக்காம திரும்ப பேசிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன நம்பி நான் சொல்றத பண்றவங்க என் கூட இருங்க, மொத்தவங்க எல்லாம் போயிடுங்க. ஸ்வேதா, விட்டா நீ பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்க. அப்படிலாம் நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஒண்ணு நீ வச்ச ஆள் இல்ல. ஓஹோ, அப்போ முத்தரச மாமா வெண்ணிலாவை கட்டிக்கிட்டா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? அப்புறம் ஒரு பைசா கூட சொத்துல கிடைக்காது. இங்க வந்து இப்படி வீம்பு பேசுறீங்களே, அதுக்கப்புறம் தெருவுல நிக்க வேண்டிதான். பரவாயில்ல, நான் தெருவுல நின்னா கூட பரவாயில்ல. அதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்டு என்னால வேலை செய்ய முடியாது. என்ன அடிக்கிறடி? மருது, கையாடுங்க. எடுங்கன்னு சொல்றல. மாமா கையாடுங்க. எவ்வளவு தைரியம் தான் என் மேல கைய வச்சிருப்பா. அது வேடிக்கை பார்த்து நிக்க சொல்றீங்களா? அவ்வளவு திமிராச்சு அவளுக்கு. விடு மருது,
டேய் அவ தைரியமா இருக்கிறதுனால தான் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. ஸ்வேதா இவ்வளவு நாள் யாருக்காக கஷ்டப்பட்டாங்கிறத மறந்துட்டு நீ பாட்டு கோபத்துல தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்க. அவ சொன்ன மாதிரி முத்தரச மட்டும் வெண்ணிலாவை கட்டிக்கிட்டான்னு வை, அப்புறம் நம்ம கதி என்ன ஆகும்? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்? மொத்த பேரும் அந்த வீட்ல 0 தான். அதுக்கப்புறம் முத்தரச மாமா அனுப்ப வேண்டியதில்லை, அந்த வெண்ணிலாவை நம்மள வீட்டை விட்டு அனுப்பிடுவா. அந்த நிலைமைக்கு வரணுமான நீங்க யோசிங்க. இப்போ நடக்கிறதுல ஏதாவது மாட்டிக்கவும் அது இதுன்னு யோசிக்கிறத விட நடக்க போறது நல்லதா இருக்கணும், அதுவும் நமக்கு சாதகமா இருக்கணும்னு அதை மட்டும் தான் யோசிக்கணும். மருது, ஐம் சாரி, நான் அடிச்சது தப்புதான். ஏதோ கோவத்துல கை நீட்டிட்டேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற வெறி அந்த மாதிரி. மாமா பண்றதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்குள்ள கோவம் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்ப அடிச்சத மறந்துடுங்க. இந்த வேகம் எதனால வந்துச்சுன்னு மட்டும் யோசிங்க. மருது, அந்த வெண்ணிலா கிட்ட நான் தோத்து போயிடக்கூடாதுங்கிற வெறினாலதான் வந்துச்சு. நான் செஞ்சது தப்புன்னா என்ன அடிச்சிடுங்க, என்ன அடிச்சிடுங்க மருது, அடிங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. சாரி, நானும் நீ என்ன சொல்ல வரன்றத புரிஞ்சிக்காம கோவப்பட்டுட்டேன். ஸ்வேதா, நாம யாரும் மாட்டிக்கூடாதுன்ற அக்கறையில தான் நான் அப்படி பேசினேன். நான் சொல்ற பிளான்ல யாரும் மாட்ட மாட்டாங்க. அந்த வெண்ணிலா மட்டும்தான் ஒக்கையா மாட்டுவான். அதனால அவ கோவத்தை தூண்டி விட்டு ஆக்ரோஷமா நடந்துக்க வச்சு ஒரு கொலையை பண்ண வைக்கணும். போலீஸ்க்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண மட்டும் போதும், மத்த எல்லாத்தையும் சட்டம் பார்த்துக்கும். கவலையே வேண்டாம் ஸ்வேதா, நீ சொல்ற மாதிரி எல்லா பிளானையும் போட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம். முத்தரச மாமா பர்த்டே பார்ட்டிய வீட்ல நான் செலிப்ரேட் பண்ண திட்டம் போட்டிருக்கேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் அவ கதையை முடிக்கிறோம் தென்னரசு. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்ன? வெண்ணிலாவுக்கு சாதகமா தான் அண்ணன் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்காரு. ம், நீ ஏற்பாடு பண்ற பார்ட்டியில அவர் எப்படி கலந்துக்குவாரு? என்ன பண்ண மாமா சம்மதிப்பாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி வெண்ணிலா பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்கிற அவரை என் பக்கம் எப்படி இழுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், அதை செஞ்சே தீருவேன். என்னடா ஸ்வேதா அடங்கிட்டாலோ நினைச்சேன். ஆனா படம் எடுக்கத்தான் இந்த பாம்பு பதுங்கி இருக்குன்னு இப்பதானே தெரியுது. இப்பதான் நம்ம ஸ்வேதா, பழைய ஸ்வேதா. முத்து மாமா, வா. என்னாச்சு? ஏன் இப்படி ஆடாம அசையாம அடிமேல் அடி வச்சு வர? ஹாப்பி பர்த்டே அப்பா. தேங்க்யூ செல்லக்குட்டி, தேங்க்யூ.
அண்ணா ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்ஸ் ஜனனி. ஜனனி அத்தை, அப்பாவுக்கு விஷ் பண்ணியாச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து அப்பா கூட நீங்களும் பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன். டேய் என்னடா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? ஏண்டா செல்லம், இப்பதான் பதுங்கி இருந்து பாஞ்சு அப்பா மேல உட்காந்து முத்தலாம் கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. அப்புறம் திடீர்னு கோச்சிட்டு என்ன அர்த்தம்? நேத்துக்கு ஏன் வீட்டுக்கு வரவே இல்ல? பர்த்டேக்கு கேக் வெட்டலாம், விஷ் பண்ணலாம்னு ஆசையா இருந்தேன். நைட்டு 11 மணிக்குள்ள சித்தி வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லுச்சு. சித்தியும் வரல, நீங்களும் வரல. சாரி சாரி சாரி, தப்புதான். என் ருத்ரகுட்டி வந்து பார்க்க கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு அப்பா நினைப்பேனா? நினைக்க மாட்டேன்ல. நானும் வெளியில சிட்டியும் கோவிலுக்கு போயிருந்தோமா, கோவிலுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அதனால நான் வர முடியல. சாரி சாரி சாரி. இன்னொரு தடவை அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்பா மன்னிச்சிடுறீங்களா? என்ன இருந்தாலும் அப்பா பண்ண தப்பு தான். ருத்ரகுட்டி வேற கோவமா இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்? அப்பாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், ஓகேவா? ருத்ரகுட்டி கோவம் போயிடுச்சு. என் பொண்ணு சிரிச்சிட்டா, அப்ப என்ன மன்னிச்சிட்டா. இது மட்டும் இல்லப்பா, உங்களுக்கு இன்னொரு தண்டனையும் இருக்கு. இன்னொரு தண்டனையா? ஐயோ, ஏன்டா? இன்னைக்கு சாயங்காலம் நாங்க பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கோம். அந்த பார்ட்டியில நீங்க கலந்துக்கிட்டு நீங்க கேக் வெட்டணும். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸான கிஃப்ட் எல்லாம் இருக்கு. சர்ப்ரைஸ் கிஃப்டா? எதுக்கு ருத்ரகுட்டி? நீ என் பிறந்த நாளை கொண்டாடணும்னு நினைக்கிறியா? அதுவே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட். அது போதும்டா. எல்லாத்துக்கும் மேல ஏன் இந்த பிறந்த நாளுக்கு என் பொண்ணு என் கூட இருக்கா. நீ என் கூட இருக்கல செல்லம், அது எனக்கு போதும். அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட். அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. போன பர்த்டேக்கு சித்தி உங்களுக்காக வேட்டி சட்டையெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்களாம். நீங்க அதை போட்டுக்கவே இல்லையா? அதனால இன்னைக்கு நீங்க சித்தி வாங்கி வச்சதா போடணும், சரியா? அவ்வளவுதானே? ருத்ரகுட்டி சொல்லிட்டீங்களே, அமர்க்கல படுத்திடலாம். இது ருத்ரகுட்டி ஏற்பாடு பண்ற பர்த்டே பார்ட்டி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கொண்டாடிடலாம், ஓகேவா? மாப்பிள என்ன சத்த? ஸ்வேதாவை ஓடி வந்து கொஞ்சம் பாருங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. என்னாச்சு? வந்து பாருங்க மாப்பிள, வாங்க.